ராமநாதபுரம் அருகே உள்ளது எம்ஜிஆர் நகர். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மீது பற்று கொண்டதால் அங்கு வாழும் மக்கள் எம்ஜிஆர் நகர் என்று பெயர் வைத்தனர். எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த ஒளிவிளக்கு படத்தில் நரிக்குறவர்களின் வாழ்க்கையை வெளிக்காட்டியதால் இருவர் மீதும் இவர்களுக்கு அன்பு அதிகம். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் மறைவு நரிக்குறவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. அம்மா செத்துருச்சேன்னு சொல்றாங்க, ஆனா எங்க நரிக்குறவ இனத்துல அது கிடையாது. அந்த காலத்துல அன்பார்புடைய இதயத்தில் எப்படி ராம் லட்சுமணர்கள் இருந்தாரோ அதே போல ராமர் இருந்தது போல இந்த அம்மா எங்களுடைய இதயத்தில் இருக்கு. இன்னைக்குல எங்க பொறுக்க போக குழந்தையில இருந்து இறக்க போற வரைக்கும் எங்க அம்மா எங்க இதயத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும். காலை வேலைக்கு செல்லும் அனைத்து நரிக்குறவ மக்களும், பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் மாலை வீடு திரும்பியதும் சரியாக 5 மணி முதல் 5:30 மணி வரை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஜெயலலிதா உடலால் மறைந்தாலும் தங்கள் இனம் இருக்கும் வரை ஒவ்வொருவரின் மனதிலும் என்றும் வாழ்வார் என நெகிழ்கிறார்கள் நரிக்குறவர்கள். எவ்வளவோ நல்லது பண்ணிச்சு, எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துச்சு. இப்போவும் அம்மா வீடு கட்டிக்கிட்டு தான், சில பேருக்கு வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க, ஏழை எழுவாதிக்கு கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ சலுகை பண்ண அம்மா போயிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப பெரிய எழுப்பு. நரிக்குறவர்களுக்கென தனி அங்கீகாரம் கொடுத்தவரே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்றும், கல்வி, வேலைவாய்ப்பு என தேவையான வசதிகளை செய்து கொடுத்த ஜெயலலிதாவின் மறைவு தங்களுக்கு பேரிழப்பு என்கிறார் ராதிகா. எந்த போகிறது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி எப்படி தடுமாறி ஒரு இடத்துல நிற்கிறாங்களோ அதே மாதிரி நாங்கள் அப்பாவும் இழந்துட்டோம், அம்மாவும் இழந்துட்டோம். எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தவங்களும் அவங்க 2 பேர் தான். முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்தாலும் என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கப் போகிறார் என்பதற்கு இந்த நரிக்குறவர்களே சான்று. நன்றி மறவாத குணம் கொண்ட இவர்கள் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு தினந்தோறும் ஊதுபத்தி காமித்து மெழுகுவர்த்தி ஏந்தியும் மௌன அஞ்சலி செலுத்தி தங்களுடைய நன்றி கடனை செலுத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்திலிருந்து மகேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.